We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்த அணிகள் லிஸ்ட்ல பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் ஆகட்டும் ஆர்சிபி டீம் ஆகட்டும் டாப் 3 பிளேஸ்ல இருக்காங்க. ஆர்சிபி டீம் 27 விக்கெட்ஸும் எஸ்ஆர்எஸ் டீம் 23 விக்கெட்ஸும் பவர் பிளே ஓவர்ஸ்ல எடுத்திருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய மேட்ச்லயும் தொடரும் பட்சத்துல ரெண்டு டீமோட ஓபனர்ஸுக்கு அது சிக்கலா அமைஞ்சிரும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இதெல்லாம் தாண்டி ரெண்டு டீமோட ஓபனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை குவிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 67ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 22 மே ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 26 மேட்சஸ்ல பிளே பண்ணிருக்காங்க. இதுல 13-12 எஸ்ஆர்எஸ் டீம் லீட் பண்றாங்க. ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா 4 மேட்ச் பிளே பண்ணதுல ரெண்டு டீமுமே ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 9 மேட்சஸ் பிளே பண்ணதுல 5 மேட்சஸ்ல எஸ்ஆர்எஸ் டீமும் 3 மேட்ச்ல ஆர்சிபி டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 68 T20 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. இதுல 41 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் இவங்களுக்கு நல்லா இருக்கு, 60% இருக்கு. இதுவே ஆர்சிபி டீம் இங்க பிளே பண்ண 12 மேட்சஸ்ல 4 மேட்சஸ்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. இந்த சீசன்ல பார்த்தோம்னா ஈவினிங் மேட்சஸ்ல டிஃபரெண்டாகவும் நைட் மேட்சஸ்ல டிஃபரெண்டாகவும் பிஹேவ் ஆயிருக்கு. ஈவினிங் மேட்சஸ்ல பார்த்தோம்னா பால் நின்று வந்துச்சு, அதாவது ஸ்லோவிஷ் விக்கெட்டா இருந்துச்சு. இதுவே நைட் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இந்த சீசன்ல டோட்டலா 4 நைட் மேட்சஸ் நடந்ததுல அதுல 3 மேட்ச்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணிருக்காங்க. அந்த 4 மேட்ச்லயுமே ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதை நீங்க நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாஸ் ட்ரெண்ட் பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல டாஸ் பண்ண கேப்டன் அதிகமா பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஜெயிச்சிருந்தாலும் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க கேப்டன் டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க 13 நைட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க 7 போட்டிலும் செகண்டா பேட் பண்ணவங்க 6 போட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 194 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 178 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா சில போட்டிகள்ல பேட்டர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. இந்த சீசன்லயும் அது நம்ம பார்த்தோம். குறிப்பா வந்து எஸ்ஆர்எச் வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்க 214 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 33.4 இருக்கு. இது நல்லா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 13 நைட் மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டுத்துலயுமே 9 ரேஞ்சில் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 10.8 இருக்கு. இந்த ஃபேஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.2 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 1.7 இருக்கு. ஒரு சில மேட்சஸ்ல ஒரு விக்கெட்டும் ஒரு சில மேட்சஸ்ல 2 விக்கெட்டும் விழுந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் அதாவது எஸ்ஆர்எச் வர்சஸ் பஞ்சாப் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது எஸ்ஆர்எஸ் டீம் பவர் பிளே ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அபிஷேக் சர்மா பவர் பிளே ஓவர்ஸ்லயே அவுட் ஆயிருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரன் ரேட் 10.6 இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும் டெத் ஓவர்ஸ் ஆகட்டும் இந்த ஃபேஸ்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா
இதுல எந்த ஃபேஸ்லயுமே பவுலர்ஸ் டாமினேட் பண்ணல. 3 ஃபேஸ்லயுமே ஈக்குவலா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம்னா 2 விக்கெட் ஆவரேஜா எடுத்திருக்காங்க. இது ஓவராலா பார்க்கும்போது இப்படி இருக்கு. பட் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. குறிப்பா ஆர்ஆர் மேட்ச்லயும் அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் பிபிகேஎஸ் மேட்ச்லயும் பார்த்தோம்னா 2 டீமும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸை இழந்திருந்தாங்க. ஸோ இதை நீங்க நோட் பண்ணுங்க. பிச் ரிப்போர்ட் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர்ட் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 61 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 39 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் தான் வந்திருக்கு. 47% டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 45% வந்திருக்கு. சில போட்டிகளில் பவர் பிளே ஓவர்ஸ்ல சீக்கிரமா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அவுட் ஆகும்போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி அந்த இன்னிங்ஸை வந்து முடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஓப்பனர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் போல தான் இருக்கு. 67 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 36 பால்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. 180 பிளஸ் இருக்கு. லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் பார்த்தோம்னா நிறைய டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. செகண்டா பேட் பண்ணையில லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன்ல அது நம்ம வந்து பார்க்கல. ரேரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 33%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 12% வந்திருக்கு. எந்தெந்த போட்டிகளில் ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேல அடிக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 220, 230க்கு மேல அடிக்கிறாங்களோ அந்த போட்டிகளில் பார்த்தோம்னா கண்டிப்பா செகண்டா பேட் பண்ணும்போது நிறைய விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ இந்த போட்டியில ஃபர்ஸ்டா எந்த டீம் பேட் பண்றாங்களோ அவங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஒரு 220, 230க்கு மேலாம் அடிப்பாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இருந்து கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸை உங்களுடைய டீம்ல எடுத்து வைங்க. அடுத்ததா பேசர்ஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. எப்பவுமே இந்த ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் அந்த அளவுக்கு பெருசா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 30க்கு மேல 35க்கு மேல தான் இருக்கும். ஈவினிங் மேட்சஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 113 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 60 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 53 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாவே 28 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அது பிச் கண்டிஷன் சார்ந்து இல்லாம ஸ்கோர் போர்ட் பிரஷரை வச்சு விக்கெட்ஸ் எடுக்கலாம். அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 13 மேட்சஸ்ல 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா சிஎஸ்கே டீம் 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல டாப் 2 இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சலில் அரோரா, ஸ்மரன் ரவிச்சந்திரன், பேட் கமின்ஸ், ஷிவாங் குமார், பிரஃபுல் ஹிஞ்சே, ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் உசைன். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரேவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு சகிப் உசைனுக்கு பதிலா. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா, பிரஃபுல் ஹிஞ்சே. மிடில் ஓவர்ஸ்ல ஷிவாங் குமார், பிரஃபுல் ஹிஞ்சே, சகிப் உசைன், நிதிஷ்குமார் ரெட்டி. டெத் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் உசைன். டெத் ஓவர்ஸ்ல ஈஷன் மலிங்கா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஆவரேஜும் நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 33 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 37 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. மேட்ச் அப்ஸ்ல சேனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல புவனேஸ்வர் குமார், குணால் பாண்டியா அண்ட் ரொமாரி ஷெப்பர்ட் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ஓவராலா பார்க்கும்போது சுமாரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா, ஆர்சிபி டீமுக்கு இதுவரை சுமாரா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆவரேஜ் 23.8 தான் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 47 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் நல்லா இருக்கு, 33 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 141 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல செகண்டா பேட் பண்ணும்போது பஞ்சாப் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப் ஸ்டாட்ஸும் இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்ச் அப் சுமாரா தான் இருக்கு.
பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்க்கும்போது ஜோஸ் ஹாசில்வுட் அண்ட் சுயாஷ் சர்மா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஓவராலா பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும் நல்லா இருக்கு அபிஷேக் சர்மாவுக்கு. நெக்ஸ்ட் இஷான் கிஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 40 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 33 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமா ஆர்சிபி டீமுக்கு 99 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 106 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்லயும் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்லயும் சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சேஸ் பண்ணும்போது. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு இஷான் கிஷன். நெக்ஸ்ட் ஹென்ரிச் கிளாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸும் இவருக்கும் நல்லா இருக்கு. அவருடைய முதல் செஞ்சுரி ஆர்சிபி டீமுக்கு தான் வந்துச்சு. 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. மெயினா லெக் பிரேக் அண்ட் சேனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருடைய பால்ல 2 முறையும், சுயாஷ் சர்மா அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா நிதிஷ் குமார் ரெட்டி பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி டீமுக்கு இதுவரை சுமாரா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்ல பேட் பண்ணி வெறும் 18 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருடைய பால்ல ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சலில் அரோரா இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரா குணால் பாண்டியா இருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்க்கும்போது சுயாஷ் சர்மா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்மாரன் ரவிச்சந்திரன் இந்த கிரவுண்ட்ல பேட் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 4 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. அந்த அளவுக்கு பெருசா ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. அடுத்ததா பேட் கமின்ஸ் இவரு பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா சிவாங் குமார் இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா பிரஃபுல் ஹிஞ்சே இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அடுத்ததா ஈஷன் மலிங்கா இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா சகிப் உசைன் இவர் பாத்தீங்கன்னாலும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு 14 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பவுல் பண்ணும்போது அதிகபட்சமா இவரும் பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்சிபி டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 13 மேட்சஸ்ல 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 18 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பஞ்சாப் டீம் 23 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பத்திதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, வெங்கடேஷ் ஐயர், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட், சுயாஷ் சர்மா அண்ட் ரஷிக் சலாம். லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி டீம் செகண்டா பவுல் பண்ணும்போது ரஷிக் சலாம் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு தேவ்தத் படிக்கலுக்கு பதிலா. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுடைய கேப்டன் ரஜத் பத்திதார் பிளே பண்ணல. இந்த போட்டியில பிளே பண்ணுவாரு அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இவர் பிளே பண்றாரு அப்படிங்கும்போது பிளேயிங் 11ல கண்டிப்பா சில மாற்றங்கள் இருக்கும். லாஸ்ட் மேட்ச்ல வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதனால அவருக்கு பதிலாக ஒரு பவுலரை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். என்ன கேட்டிங்கன்னா ஹைதராபாத் பிச் அப்படிங்கிற கேட்டிக்கு 2 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால சுயாஷ் சர்மா அவருக்கு பதிலாக ரொமாரியோ ஷெப்பர்ட் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்லையும் பிளே பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஸ் ஹாசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரஷிக் சலாம். மிடில் ஓவர்ஸ்ல குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ஜோஸ் ஹாசல்வுட், ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல மோஸ்ட்லி புவனேஸ்வர் குமார் 2 ஓவர் பவுல் பண்ணலாம். ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்லயோ இல்லைனா மிடில் ஓவர்ஸ்லயோ ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டாரு அப்படிங்கும்போது ரஷிக் சலாம் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு ரஷிக் சலாம். நெக்ஸ்ட் ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேக்கப் பெத்தல், இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்லை. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஈஷன் மலிங்கா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் விராட் கோலி, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 40 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 54 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பேட் கமின்ஸ் அவருடைய பால்ல ஒரு முறை மட்டும் அவுட் ஆயிருக்காரு.
அடுத்ததா தேவ்தத் படிக்கல். இவருக்கு பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 27 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 2 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. பட் இந்த சீசன்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இப்ப இருக்கிற எஸ்ஆர்எஸ் டீம் பவுலர்ஸ்க்கு எதிராக இவர் அவுட் ஆனதில்லை. அடுத்ததா ரஜத் பத்திதார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 50 அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டிம் டேவிட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஆவரேஜும் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பார்த்தோம்னா 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஈஷன் மலிங்கா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. 4 பால் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு டிம் டேவிட். நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர். இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 9 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 208 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா குணால் பாண்டியா. பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா அதிகபட்சமா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி வெறும் 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார். இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆர்சிபி டீமுக்காக பிளே பண்றதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் அதிக சீசன்ல பிளே பண்ணியிருந்தாரு. அதனால இந்த கிரவுண்ட்ல நிறைய மேட்சஸ் பிளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் புவனேஸ்வர் குமார் கிட்ட இருக்கு. இந்த சீசன்லயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. டோட்டலா இந்த கிரவுண்ட்ல 51 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 49 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ் இருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஜோஸ் ஹாசல்வுட். இவர் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல அவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சுயாஷ் சர்மா. 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா ரஷிக் சலாம். இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. மேட்சப்ஸும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா 2 ஸ்ட்ராங்கான டீம் வந்து மோத போறாங்க. 2 டீமுமே ஆல்ரெடி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இருந்தாலும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வச்சு பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் ஸ்லைட் எட்ஜ்ல லீட் பண்றாங்க. அதுக்கான காரணம் பார்த்தோம்னா அவங்களுடைய பேட்டிங் யூனிட் எந்த விதமான பிச் கண்டிஷன்லையும் அடாப்ட் பண்ணி பிளே பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ரேரா தான் வந்து அந்த டீமுடைய பேட்டிங் யூனிட் வந்து கொலாப்ஸ் ஆவாங்க. இந்த சீசன்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு போட்டியில, அதாவது குஜராத் டீமுக்கு மட்டும்தான் அவங்களுடைய பேட்டிங் யூனிட் வந்து ஃபெயில் ஆயிருந்தது. மற்றபடி எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் குஜராத் டீம் கிட்ட ஆகட்டும், அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அந்த டீம் கிட்டையும் ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு ஈவினிங் மேட்சஸ்ல. அதுக்கப்புறம் இதே ஆர்சிபி டீமுக்கு இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல வந்து சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எஸ்ஆர்எஸ் டீம். குறிப்பா அந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸை இழந்திருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் ஸ்லைட் எட்ஜ்ல லீட் பண்றாங்க. இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நைட் கேம்ஸ்ல இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் தான் எல்லா போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எஸ்ஆர்எஸ் டீம் இந்த போட்டியில ஃபர்ஸ்டா பேட் பண்ணி 220 230க்கு மேல அடிச்சாங்க. அப்படிங்கும்போது வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை வந்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா ஆர்சிபி டீம் தான் இருக்காங்க. கீப்பர் செக்ஷன்ல ஹென்ரிச் கிளாசன் அண்ட் இஷான் கிஷன் 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல இஷான் கிஷன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஹென்ரிச் கிளாசன் கன்சிஸ்டண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா அண்ட் சலில் அரோரா இருக்காங்க. 2 பேருமே லோவர் ஆர்டர்ல கிளம்பிறங்குறாங்க. அந்த அளவுக்கு பெருசா இந்த சீசன்லயும் ப்ரூவ் பண்ணல. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சும். ஸோ ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கல். இந்த 3 பேர்த்துல விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கல் கண்டிப்பா டீம்ல இருப்பாங்க. கன்சிஸ்டண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுவே அபிஷேக் சர்மா எடுத்துட்டீங்கன்னா இதுவரை ஆர்சிபி டீமுக்கு சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இந்த போட்டியில அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல பிளே பண்ணல. கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவராகட்டும், அதுக்கப்புறம் ட்ரேவிஸ் ஹெட், இந்த 2 பேர்த்த ரொட்டேட் பண்ணி உங்களுடைய ஜிஎல் டீம்ஸ்ல பிக் பண்ணுங்க. இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட்,
ஜாக்கப் பெத்தல் அண்ட் ரஜத் பத்திதார் இருக்காங்க. ரஜத் பத்திதார் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் இவருக்கான ஸ்டாட்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த போட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ளாட் ட்ராக், அதாவது பேட்டிங்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பிச்சாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்கப் பெத்தலை நீங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கிளாஸான பிளேயர். ரீசெண்டாக T20 வேர்ல்ட் கப்பில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இந்தியாவில். பட் இந்த சீசனில் மட்டும்தான், அதாவது ஐபிஎல்ல மட்டும்தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. எப்போ வேணாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக இவரை நீங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் பிக் பண்ணுங்கள், ஃப்ளாட் ட்ராக் அப்படிங்கும்போது மட்டும். ஆல்ரவுண்டர்ஸில் நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேருந்தும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வரதால் இந்த கேட்டகரியில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா குணால் பாண்டியா இருக்கார். இவரும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் எஸ்ஆர்எஸ் டீமுடைய டாப் 3 பேட்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. இவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அரவுண்ட் நல்லா பவுல் பண்ணுவார். இருந்தாலும் நம்ம இவரை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல, இப்போதைக்கு எடுத்து வெளியே வச்சுருக்கோம். பிச் கண்டிஷனை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ஈஷன் மலிங்கா, புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட். இதில் ஈஷன் மலிங்கா அண்ட் புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக டீமில் இருப்பாங்க. புவனேஸ்வர் குமார் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் நிறையா மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி எஸ்ஆர்எஸ் டீமுக்காக நிறையா சீசன் ப்ளே பண்ணதால் இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா பேட் கமின்ஸ், உசைன் அண்ட் ரஷிக் சலாம் இருக்காங்க. விக்கெட் வந்து 2 பேஸ்டாக இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில் பேட் கமின்ஸ் ஆகட்டும், ஈஷன் அதுக்கப்புறம் உசைன் 2 பேருமே நல்லா பவுல் பண்ணுவாங்க. குறிப்பாக உசைன், அவரை நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். ஒரு மாதிரி ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது நிறையா வேரியேஷன் யூஸ் பண்ணி பவுல் பண்ணுவார். குவாலிட்டியான பவுலர். இந்த கேட்டகரியில் இன்னும் மற்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஃபுல் ஹிஞ்சே இருக்காங்க. நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரஷிக் சலாம் பார்த்தோம்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பிக் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் விராட் கோலி, ஹென்ரிச் கிளாசன், தேவ்தத் பட்டிகல் அண்ட் இஷான் கிஷன் இருக்காங்க. இதில் ஹென்ரிச் கிளாசன் பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதிகமாக இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் விராட் கோலி ஆகட்டும், தேவ்தத் பட்டிகல் ஆகட்டும் சேஸ் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்குது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போதும் கூட இவங்களை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த சீசனில் செகண்டாக பேட் பண்ணும்போது ஒரு சில போட்டிகளில் செகண்டாக பேட் பண்ண டீம் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. ஒருவேளை எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி 230க்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆகட்டும், தேவ்தத் பட்டிகல் ஆகட்டும் அவங்களுடைய இயல்பான ஆட்டத்தை தாண்டி ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த போட்டியில் ஆர்சிபி டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எஸ்ஆர்எஸ் டீம் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இவங்களை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் ஸ்டார்ஸ்க்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.